பவாரியா கொள்ளை கும்பலால் நிகழ்த்தப்பட்ட கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பவாரியா கொள்ளையர்களால் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிகாலை 2:45 மணிக்கு இந்த கொலை நிகழ்ந்துள்ளது. கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர். 3 பேர் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றமானது தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது. பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுதர்சனம் கொலை செய்யப்பட்டுள்ளார். சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு 62 சவரன் தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டது. குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. கொலையாளிகளை சுட்டுப்பிடிக்க அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என நீதிபதி முன்பு 3 குற்றவாளிகளும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியதும் அதாவது காவல்துறையால் கண்டுபிடிக்கவே முடியாத வழக்கு என்று சொல்லப்பட்டதுதான் எம்எல்ஏ சுதர்சனம் வழக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் தான் சுதர்சனம். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிகாலை 2:15 மணிக்கு பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து 5 பேர் கொண்ட கும்பல் உள்ளே நுழைந்து சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி 62 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்ட அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவிட்ட நிலையில் ஐஜி ஜாங்கிட் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் என கண்டுபிடித்தது. முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி மாதம் சிறப்பு படை கைது செய்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் தொடர்ந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் 2 என்கவுண்டரிலும் சுட்டு கொல்லப்பட்டனர். மிக பிரபலமான இந்த வழக்கை மையமாக வைத்து ஜாங்கிட் குழுவினர் அவர்களை கைது செய்த சம்பவத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வீரன் அதிகாரம் 1 என்ற திரைப்படம் கூட வெளிவந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரை மொத்தம் 32 பேர் கைது செய்யப்பட்டனர். 32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஓம் பிரகாஷ், அவரது சகோதரர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 3 பெண்களும் அதில் அடங்குவர். இவர்கள் அனைவரும் விசாரணையின் பொழுது ஜாமீன் கிடைக்கப் பெற்று அவர்கள் தலைமறைவாகிவிட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான ஓம் பிரகாஷ் இவர்தான் இந்த வழக்கில் A1. அவர் சிறையிலேயே உயிரிழந்து விட்டார். மீதம் இருக்கக்கூடிய ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் மற்றும் ஜெய்தார் சிங் ஆகிய 4 பேர் மீதான விசாரணை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அப்பொழுது 86 பேர் காவல்துறை சாட்சிகளாக விசாரிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் தீர்ப்பு அளித்திருக்கக்கூடிய நீதிபதி அப்ரஹாம் லிங்கன் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளித்திருக்கிறார். இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் 24ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதே வேளையில் மற்றொரு நபரான ஜெய்தார் சிங் குறித்து 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தீர்ப்பு வந்தவுடன் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என 3 பேரும் நீதிபதி முன்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வீரன் படத்தில் வரக்கூடிய மிக பிரபலமான காட்சி என்பது அதாவது நாங்கள் அப்பாவிகள் என்று அவர்கள் திரும்ப காவல்துறையிடம் சொல்வார்கள். அதே போல இன்றைய தினம் நீதிபதியிடமும் இந்த 3 பேரும் சொல்லியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இவர்களுக்கான தண்டனை விவரம் 24ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். ஜெயலலிதா குறித்த தீர்ப்பும் அன்றைய தினம் தெரிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார்.
மதியழகன், தற்போது நமது தொலைபேசி வாயிலாக எம்எல்ஏ சுதர்சனத்தோட மகன் விஜயகுமார் பேசின போது கூட இந்த கொலை வழக்குல 11 பேர் ஈடுபட்டிருந்ததா தெரிவிச்சிருந்தாரு. ஆனா தற்போது 3 பேருக்கு மட்டுமே குற்றவாளிகள்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. மற்றவர்களை பிடிக்க போலீஸ் தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அது தொடர்பான விவரம். மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பெண்கள் உட்பட 3 பெண்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள். அவர்கள் தொடர்பான தேடுதல் வேட்டையும் நடத்தப்பட்ட நிலையில் அவர்கள் கிடைக்காத நிலையில் மற்றவர்கள் மீதான அந்த அதாவது அனைவரும் சேர்த்துதான் வழக்கு விசாரணையானது நடைபெற்றது. முக்கிய குற்றவாளியான ஓம் பிரகாஷ் சிறையிலேயே இறந்து விட்டார். இந்த நிலையில்தான் மற்ற 4 பேருக்கும் எதிராக தான் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 3 பேர் குற்றவாளிகள். ஜெயில்தார் சிங் தொடர்பான தீர்ப்பு மற்றும் 24ஆம் தேதி நீதிபதி அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சுதர்சனம் அவர்களினுடைய மகன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களையும் கைது செய்ய வேண்டும். அதாவது ஏற்கனவே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் கூட அந்த நடவடிக்கை என்பது போதாது. இவர்களை கைது செய்வதற்கு முதலில் எப்படி காவல்துறை ஒரு மிகப்பெரிய சிறப்பு படையையே இறக்கி விசாரணையை நடத்தி இவர்களை கைது செய்தார்களோ அதே போல ஜாமீனில் தப்பி சென்ற மற்றவர்களையும் கைது செய்வதற்கு விசாரணை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். மதியழகன், மற்றவர்களுக்கு எப்படி ஜாமீன் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது? அவர்களை கண்டுபிடிக்க போலீசார் எதுவும் நடவடிக்கை எடுத்தாங்களா? அது தொடர்பான விவரம். அதாவது ஒவ்வொரு வழக்கினுடைய ஜாமீனை பொறுத்தவரை அதாவது அந்த வழக்கு தொடர்பாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த வழக்கில் அவர்களது பங்கு என்ன? அதாவது இந்த விவகாரத்தில் மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். A1 அதாவது அக்யூஸ்ட் 1ஆக ஓம் பிரகாஷ் இருந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக மற்றவர்கள் A1, A2, A3 என்ற அடிப்படையில் இருந்திருப்பார்கள். இந்த 3 பேரை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் அவர்களுக்கு தொடர்பு இருந்தாலும் கூட அவர்கள் இந்த குற்றச்சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு பட்டவர்களா அல்லது மறைமுகமாக தொடர்பு பட்டவர்களா என பல்வேறு பிரிவுகளில் இவர்கள் மீது வழக்கு சேர்த்திருப்பார்கள். எனவே அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு ஜாமீனை விசாரணை நீதிமன்றம் வழங்கி இருக்கும். அவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அவர்கள் தப்பி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அவர்கள் மீண்டும் கைது செய்வதற்கான தேடுதல் வேட்டையெல்லாம் நடந்த பொழுதும் கூட அவர்கள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அந்த நடவடிக்கை போதாது. அவர்கள் மீதான அந்த தேடுதல் வேட்டையை அதிகரிக்க வேண்டும் என்று தற்பொழுது சுதர்சனம் அவர்களினுடைய மகன் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் 2005ஆம் ஆண்டு நடந்த நிலையில் 20 வருடங்களுக்கு பிறகுதான் தற்பொழுது விசாரணை நீதிமன்றமே இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. அவர்களுக்கான தண்டனை விவரம் என்ன என்பதை பொறுத்து அவர்கள் அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. விசாரணை நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை அவர்களுக்கு குறைவான தண்டனை அளிக்கப்படும் பட்சத்தில் அதனை எதிர்த்து காவல்துறையோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ முறையீடு செய்யலாம். ஒருவேளை அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கும் பட்சத்தில் குற்றவாளிகள் தரப்பில் அடுத்த கட்ட சட்ட வாய்ப்புகளை நோக்கி செல்வார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.